அகத்தியர் பாதம் போற்றி. அகத்தியர் ஒளி நேயர்களுக்கு வணக்கம். அகத்தியர் ஓலைச்சுவடியில் ரிஷபராசிக்காரவங்க குணத்தை பற்றியும் அவங்க வாழ்க்கை ரகசியத்தை பற்றியும் வாழ்க்கை முழுவதும் எப்படி சந்தோஷமாக வாழலாங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற தகவல் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பதிவை கடைசி வரை முழுசாக பாருங்கள். வாங்க ரிஷபராசி குணத்தை பற்றி பார்ப்போம். இவர்களுக்கு வீரமும் விவேகமும் ஒட்டி பிறந்தவை. இவர்கள் நடுத்தர உயரம் கொண்டவங்க. கம்பீரமான தோற்றத்துடன் காணப்படுவாங்க. இவங்களுக்கு உயர்வு தாழ்வு யார்ட்டையும் பார்க்கவே மாட்டாங்க. எல்லாருக்கும் உதவும் அற்புத குணம் இவங்கள்ட்ட இயற்கையிலே இருக்கும். அன்பிற்கும் பாசத்துக்கும் அடிமையானவங்க. தன்னுடைய குடும்பத்தின் மீதும் நண்பர்கள் மீது சொந்தக்காரங்க மீதெல்லாம் அதிக பாசம் வச்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு இவங்கள்ட்ட உழைப்பு இருக்கோ அதே மாதிரி மூளை உழைப்பும் அதிகமாக இருக்கும். இவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் ஒப்படைக்கலாம். ரொம்ப நேர்மையாக செய்வாங்க. அது மாதிரி நேர்மையாகவும் இவங்க இருப்பாங்க. தன்னுடைய பொருளை யாருக்கும் விட்டு கொடுப்பாங்களே தவிர அடுத்தவங்க பொருளை எடுத்துக்கணும்னு ஆசை இவங்கள்ட்ட இயற்கையிலேயே இருக்காது. நல்ல மன வலிமை இவங்கள்ட்ட இருக்கும். இவங்களுக்கு எத்தனை முறை தோல்வி வந்தாலும் தோண்டு மட்டும் போகவே மாட்டாங்க. தொடர்ந்து பல முறை முயற்சி செஞ்சு வெற்றி பெறுவாங்க. எந்த ஒரு தோல்வி வந்தாலும் சீக்கிரமாக அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த தோல்வி எதனால் வந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து அந்த தோல்வி மறுபடியும் வராமல் பார்த்துக்குவாங்க. அது மாதிரியும் வெற்றியும் பெறுவாங்க. இவங்க தாய்க்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா ரொம்ப ஆடி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு தாய் மேலே அன்பும் பாசம் பக்தி இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து இவங்களுக்கு இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் நடக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரவங்க. அதே மாதிரி தன்னுடைய சகோதரருக்கும் ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. அவங்க மீதும் நல்ல பாசம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்காக தன்னுடைய உயிரைக்குள்ளே கொடுப்பாங்க. தன்னுடைய சின்ன வயசுலேருந்து தன்னுடைய சகோதரருக்கு கல்வியெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு பரிசு பாராட்டு பெயர் புகழ் எல்லாம் வாங்கி கொடுக்க உதவி செய்வாங்க. அதே மாதிரி தன்னோட படிக்கிற நண்பர்களுக்கும் சரி ஏழையான மாணவர்களுக்கும் சரி தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கல்வியை சொல்லி கொடுப்பாங்க. அவங்க வாழ்க்கைக்கு உதவியும் செய்வாங்க. இவங்களோட ராசி அதிபதி சுக்கிர பகவான். அதனால எல்லா வித கலைகளையும் கற்றுக்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து இவங்களுக்கு ஆசை இருக்கும். அதே மாதிரி படிக்கும்போதே பரதநாட்டியம் இசை பாடல் இதெல்லாம் சேர்த்தே கற்றுக்குவாங்க. இவங்க கிட்ட நல்ல அறிவு இருக்கும். அதே மாதிரி நல்ல அழகும் இயற்கையிலே அமைஞ்சிருக்கும். கருப்பாக இருந்தாலும் கூட காந்த கண்களால் பார்ப்பவரை சுண்டி இழுக்கும் ஈர்ப்பு சக்தி இவங்கள்ட்ட இருக்கும். நல்ல அறிவு திறமை இருப்பதனால இவங்களை சுற்றி எப்போதுமே ஒரு நண்பர் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப வேடிக்கையாக பேசுவாங்க. அதே மாதிரி கேலி கிண்டல்லாம் செய்வாங்க. அதனாலே சிறு வயசுலேருந்து பல பிரச்சனைகளை இவங்க சந்திச்சிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களை கேலி கிண்டல் நையாண்டி செய்யாமல் இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் வர தோல்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மன நிம்மதியும் கிடைக்கும். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்கு? எதையுமே யோசித்து செய்யுங்க. இவங்களுக்கு இயற்கையிலே நல்ல அழகு இருக்கும். அதனால் இவங்க சிறு வயசுலேருந்து படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாக்க வாழ்க்கையில் பிற்பகுதியில் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் இவங்களுக்கு கிடைக்கும். இவங்க ராசியில் சந்திர பகவான் உச்சம். அதனால் நல்ல மதிநுட்பம் இவங்களுக்கு இயற்கையிலே இருக்கும். எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி புதுசாக ஏதாச்சும் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிக்கிற ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறதுக்கு இவங்களால முடியாது. அதனால உடனே நண்பர்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. நண்பர்கள் அதை நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு பரிசு பாராட்டு இதெல்லாம் பெற்று அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிற ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லி பரிசு பாராட்டுகளை நீங்கள் வாங்க பாருங்கள். அப்போ தான் உங்கள் அறிவும் திறமையும் வெளியில் தெரியும். உங்கள் வாழ்க்கைக்கும் அது நல்லதாக நடக்கும். சின்ன வயசுலேயே குடும்பத்திற்காக வேலைக்கு போவாங்க. சம்பாதிக்கிற பணத்தை குடும்பத்துக்காகவே நல்ல முறையில் செலவு செய்வாங்க. தன்னோட வாழ்க்கையில் பட்ட கஷ்டமெல்லாம் அவமானமெல்லாம் நம்மளோட சேர்ந்தவங்க யாரும் படக்கூடாதுன்னு அதே சிந்தனையில் இருப்பாங்க. அவங்கள பார்த்து அவங்களுக்கு உதவியும் செய்வாங்க. அவங்க வாழ்க்கைக்கு உயரவும் வழிவகுப்பாங்க. அதே மாதிரி திருமணம் சின்ன வயதிலே இவங்களுக்கு திருமணம் செஞ்சால் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு போகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு 28 வயசுக்கு மேலே திருமணம் நடந்துச்சுன்னா நல்லது நடக்கும். இவங்க வாழ்க்கையில் வேலை படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காது. கிடைச்சதை கொண்டு நல்லது நடந்தால் போதுன்னு இந்த வேலையை கண்ணும் கருத்துமாக இவங்க செய்வாங்க. இவங்க அமைதியான குணம் புத்திசாலித்தனம் இருப்பதனால இவங்க டேபிள் மட்டும் அதிக ஃபைல் அடுக்கியிருக்கும். இவங்களோட வேலை செய்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் இவங்க மட்டும் சாப்பிடாம ரெஸ்ட் எடுக்காமல் அந்த வேலையை ரொம்ப கண்ணும் கருத்துமாக வேலை செஞ்சு அந்த வேலையை மேலே அதிகாரியிட ஒப்படைக்கிற வரைக்கும் இவங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. ஆனால் இவங்களோட வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டெல்லாம் கிடைக்கும். ஏன்னா இவங்க அமைதியாக இருக்கிறாங்க. யாரும் எதுவும் சொன்னால் சட்டுன்னு எடுத்தறிஞ்சு பேசுகிற குணத்தினாலையும்
அடுத்தவங்களுக்கு நல்லா ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா இவங்க போராடுற குணத்தினாலையும் இவங்களுக்கு வர்ற வெற்றி வாய்ப்பெல்லாம் அடுத்தவங்க தட்டிட்டு போயிடுவாங்க. அதனால நீங்களும் எல்லோரையும் போலயே நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அப்போ தான் உங்கள் உடம்புக்கும் உங்கள் மனசுக்கும் நல்லதாக இருக்கும். இல்லைன்னா சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு காவாசி எல்லாம் மருத்துவமனைக்கே செல்லும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய குறிப்பிட்ட வேலையை கரெக்டாக பாருங்கள். சாப்பாடை ஒழுங்காக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற வேண்டிய நேரத்தில் ரெஸ்ட் எடுங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும். நண்பர்கள் யார் இவங்க மீது அதிக அக்கறையும் அன்பும் செலுத்துகிறாங்களோ அவங்கள தான் இவங்க நண்பராக வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட தான் இவங்க பழகுவாங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு இவங்களுக்கு தெரியாது. கூடா நட்பு கேடா முடியும். அதனால் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும். குழந்தைங்க இவங்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் சுமாரான பலன் தான் கிடைக்கும். இவங்களுக்கு குழந்தைங்களுக்கு நல்ல புத்தகங்களே சின்ன வயசுலேருந்து நீங்கள் சொல்லி கொடுத்துங்க. நண்பர்களாக அவங்களுக்கு நண்பர்களாக ஆக்கி கொடுத்தீங்கனால வாழ்க்கையில் பின்னாடி உங்களுக்கு உதவியாக இருக்கும். அது தொழில் ஜவுளி வியாபாரம் செய்யலாம், அழகு பொருள் வியாபாரம் செய்யலாம், நகை கடையை வைக்கலாம், அதே மாதிரி மளிகை கடையை வைக்கலாம். பெரிய இயந்திரங்களை வச்சு நீங்கள் வேலை வாங்கலாம், வேலையும் செய்யலாம். ஹோட்டல் செய்யலாம், ஹோட்டல் வச்சுருக்கலாம். தானியங்கள் விற்பனை செய்யலாம். ஆடிட்டிங், அக்கௌண்ட்டு இதெல்லாம் பார்வை செய்யலாம். வங்கி பணியெல்லாம் உங்களுக்கு நல்லதாக கிடைக்கும். இதெல்லாம் யோகம் இருக்கும். அதிர்ஷ்ட எண் 5, 6, 8. நிறம் வெள்ளை நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம். திசை தென்கிழக்கு திசை உங்களுக்கு நல்லது. அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்ட கிழமை சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை. ரிஷபராசிக்காரவங்க எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும்னா உங்கள் வீட்லேயும் சரி, தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, அலுவலகத்திலையும் சரி எப்போதுமே மகாலட்சுமி தாயாரின் பாடலை கேளுங்க. அதே மாதிரி நந்தீஸ்வரரின் சுலோகத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. நேரம் கிடைக்கிற போதெல்லாம் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போய் ரங்கநாதரையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கி வந்தாலே உங்கள் குடும்பத்தில் நிம்மதியும் மன மகிழ்ச்சி செல்வ செழிப்பு எல்லாம் நிரந்தரமாக இருக்கும். அகத்தியர் ஓலைச்சுவடியிலிருந்து நல்ல தகவலை எடுத்து சொல்ல போகிறோம். அதனால் நம்ம அகத்தியர் ஒளி சேனலை லைக் செய்யுங்க. கமெண்ட் பதிவில் அகத்தியர் திருவடியை போற்றி என்று பதிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லதே நடக்கும். ஓம் அகத்தீஸ்வராய நமக.